வாங்கடா விளையாட போவோம். இருடா, இன்னும் காத்து வரல. வந்துட்டான்டா காத்து. என்ன காத்து கூலா வருது? அடிக்கிற வெயிலுக்கு அனல் காத்து வருது, உனக்கு கூலா வருதா? ரைட்ல பாரு. என்னடா காத்து ஜாலியா வர? சீன்லாம் பயங்கரமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, எங்க அப்பாவை நோஸ் கட் பண்ண போற நேரம் வந்து. அப்பா எவனும் பார்க்கல. டேய் நீரு, நான் பார்த்துட்டேன். ஒழுங்கா எனக்கு பங்கு தந்துரு, ஏன்னா எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவேன். எனக்கு 1 டேபிள் தாண்டா தெரியும். 2000 divided by 1 equal to 2000 தான். அதெல்லாம் பிரிக்க வேணாண்டா. எங்கத்திலே பூசுத்தாத. என் 2 டேபிள் நல்லாவே தெரியும். 1000 பிரிச்சு போ. நெருப்பே நீரே, உங்களுக்கு முன்னாடியே நான் 2000 நோட்டை பார்த்துட்டேன். எனக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்துரு. எனக்கு ஒரு டவுட்ரா. சும்மா இருடா. ஏய் வானா, 2 டேபிளை பிரிக்கிறது தான் ஈஸி, 3 டேபிளை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ 4 டேபிள பிரிக்கலாமே. நீயும் பார்த்துட்டியா? டே 5 4s are 20. 4 தான் நம்ம 4 பேர். ஈக்குவல் டு 20 தான் அந்த 2000 ரூபா. 5 தான் நம்ம பிரிக்க போகிற 500 ரூபா. இங்க வாங்கடா, விஷயம் காத்துக்கு மட்டும் தெரியக்கூடாதுடா. காத்துக்கு தெரிஞ்சா காத்தோட காத்தா அடிச்சுட்டு. சரி போகலாமாடா? எங்க விளையாட தானே? இல்ல ஹோட்டலுக்கு. காசு அதான் ஆளுக்கு 400 ரூபாய். நீயும் பார்த்துட்டியாடா? நீ என்ன ரோம்லயும் நான் ரஷ்யாலயமாடா இருக்கேன், 2 அடி தள்ளியானடா இருக்கேன். எங்களுக்கெல்லாம் 4 டேபிள் தான் தெரியும். 5 4s are 20. என்னங்கடா? ஆமாண்டா. அதோட ஈஸி தான். நீ சொன்னதை திருப்பி போட்டு பாரு. 5 × 4 4 × 5 போட்டு பாரு. சரி, வேற வழி இல்ல, பிரிச்சு தான் ஆகணும். எனக்கு ஒரு டவுட்ரா. அப்படி என்னடா கேட்க போற? 2000 நோட்டு முழு நோட்டா இருக்கு, அது எப்படி பிரிக்க போறோம்? 5 கிழிக்க போறோமா? ஒரு மகராசன் நமக்குனே காசை கீழே போட்டு போயிருக்கான்டா. மகராசா இல்லடா, அவன் ஒரு முட்டா பைய. உன் சாதாரண முட்டா பையன், நான் வடிகட்டின முட்டா பையன். விட்றா, அவன் தவறிட்டு இருப்பான். இருந்தாலும் அவன் திட்டுவான். அவன் ஒரு மொல்ல மாதிரிடா, கேப் மாதிரி முடிச்ச விக்கி. கண்டிப்பா சொல்றேன், பண்ணிட்டீங்கிறதான் அவன் திம்பான். விட்றா, விளையாடலாம் போவேணாம். இந்த காசை வச்சு என்ஜாய் பண்ணுவோமா? பண்ணுவோம். 1 hour later. எக்ஸல் சட்டை ட்ரிபிள் எக்ஸல் ஆகிற வரைக்கும் சாப்பிட்டோம்டா. தாங்கடா பாக்கு. இல்ல, நீ மட்டும் சிக்கன் சாப்பிடாம வெஜ் ரைஸ் சாப்பிட்டியே, ஏன்டா? நான் பிராமின்னு உனக்கு தெரியாதாடா? டே எனக்கு ஒரு டவுட்ரா, கோழியும் சாப்பிட மாட்டீங்க, கோழி போற முட்டையும் சாப்பிட மாட்டீங்க, அவன் மாடு தர பாலை மட்டும் என்ன சாப்பிட்றீங்க? யாருக்கு தெரியும்? வீட்டில் சொல்கிறாங்க, சாப்பிட்றோம். நோ கம்யூனிசம். என்னமோடா, எங்க அப்பா கிட்ட நான் யாரும் காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுடா. ஏன்னா உங்க அப்பா மேல ஒரு கோவமா இருக்க? பின்ன என்ன, நான் என்னை நம்பி ஒரு வேளையும் கொடுக்க மாட்டேன். ஒரு நாள் 100 ரூபாய் காசு கொடுத்து ஊதுபத்தி ஸ்டாண்ட் வாங்கிட்டு வர சொன்னாரா. நானும் 2 வாங்கிட்டு வந்தேன்டா. பேலன்ஸ் 90 ரூபாய் எங்க அப்பாட்ட கொடுத்தேன்டா. இருந்தாலும் என்ன அடிச்சு உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டாரா. ஊதுபத்தி ஸ்டாண்டு ஒன்று 5 ரூபா தானா? இல்லையே. சரி, உங்க அப்பா உன்னை எதுக்கு அடிச்சாரு? நான் வாங்கிட்டு போனது வாழைப்பழம் தானே, எங்க வீட்டுல அதானே முன்னாடி ஊதுபத்தி ஸ்டாண்டா இருந்துச்சு. உங்கள் அப்பா அவனை அடிச்சிருக்க கூடாதுடா. பின்ன வெட்டி போட்டிருக்கணும்டா. போங்கடா, இப்போதான் எங்க அப்பா 2000 ரூபாய் கொடுத்து மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு வர சொன்னாரா. நானும் வாங்கிட்டு போய் காட்டுறேன்டா. ஆனா ஒண்ணுடா, நான் பயந்துகிட்டே இருந்தேன்டா, எங்க இந்த நோட்டு கல்லு நோட்டா சொல்லிடுவாங்களோன்னு. ஏன்டா? அதுல உங்கள் ஓட்டு டிடிவிக்குன்னு எழுதி இருந்துச்சு. டேய் என்னடா சொன்ன? டே என்னடா பண்ற? டேய் கீழே கடந்து எடுத்த பணம் எங்க அப்பா கொடுத்த பணம்டா. அதோ பாக்கெட்ல பணத்தை காணும். எப்படா சொல்றது உங்க அப்பா பண்ணோன்னு? தோ நீர் சொன்னானே உங்களோட்டு டிவிக்குன்னு. டிவி இல்லடா, டிடிவி. ரொம்ப முக்கியம். எங்க அப்பா கொடுக்கும்போது நான் படிச்சுட்டே வந்தேன்டா. ஆமா, அந்த பணம் எப்படி கீழே விழுந்திருக்கும்? நான் ஜாலியா தலை சீவிட்டு இருந்தாலும் அப்ப கீழே விழுந்திருக்கும் போலடா. இது நான் பார்க்கலையே. நீ கீழே விழுந்தற மட்டும் பார்க்காத, கீழே கலந்தற மட்டும் பாரு. சாதாரண முட்டா பையன், நான் வடிகட்டின முட்டா பையன். அவன் ஒரு மொல்ல மாதிரிடா, கேப் மாதிரி முடிச்ச விக்கி. கண்டிப்பா சொல்ற, பண்ணிட்டீங்க தான். சரி சரி, அதெல்லாம் நினைச்சு
எர்ரா பணம் காணாதானே போச்சு நீ இன்னும் வெட்டி செலவு பண்ணலையே. அதானடா சாப்பிட்டோம், அவன் காசுல தானடா சாப்பிட்டோம். நீ போதும் எங்க அப்பா கிட்ட காசு கொடுக்க. உண்மை அதான், ஆனா பொய்யான உண்மை. என் காசுன்னு தெரிஞ்சுன்னா செலவு பண்ணிருப்போமாடா. பேசாம நம்ம வாங்கி சாப்பிட்ட கடைக்காரட்ட போய் கேட்டா என்ன? செருப்புல முக்கி சாணியால் அடிப்பான். என்ன? சாரி சாணியில முக்கி செருப்பால் அடி. டேய் பேலன்ஸ் எவ்வளோடா இருக்கு? 100 ரூபா இருக்குடா. ஐயோ இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பேசாம ஒன்று பண்ண, வீட்டில் போய் அப்பா 1900 ரூபா காணா போயிட்டு பேலன்ஸ் 100 ரூபா பத்திரமா வச்சிருக்கேன்னு சொல்லிவிட. டேய் கெட்ட வார்த்தை திட்டிட போற. தொலைஞ்சது 2000 நோட்டு, முழு நோட்டு. டேய் காத்து, நீ எப்படி இருந்தாலும் வீட்டில் போய் அடி வாங்க தான் போற. பேலன்ஸ் உள்ள காசுக்கு பப்ஸ் வாங்கி சாப்பிட்றோமா? டேய் நான் எப்படி தப்பிக்கலான்னு பார்த்தா பேலன்ஸ்க்கு காசை எப்படி செலவு பண்ணலான்னு பார்க்குறியா? கீழே கடந்த பணத்தை நம்ம எடுத்துக்க கூடாதா? நம்மளை மாரி எத்தனையோ பேர் கீழே போட்டு போயிருப்பாங்க. அது அர்ஜென்ட் செலவு கூட இருக்கலாம். இன்னையிலேருந்து சொல்கிறேன்டா, கீழே கடந்த பணத்தை நம்ம எடுக்கக்கூடாதுடா. அப்படியே எடுத்தாலும் பெரிய பணமாக இருந்தால் போலீஸில் கொடுக்குறோம், சின்ன பணமாக இருந்தால் உண்டியலில் போடுறோம். கோயில் உண்டியல். சரி மெசேஜ் சொன்னதெல்லாம் போதும். எவனோ ஒருத்தன் அங்கேயே சுற்றி வராம பாரு. வாங்க என்னன்னு போய் கேட்போம். ஏய் வேணாண்டா, பார்க்கறதுக்கு பெரிய அண்ணன் மாதிரி இருக்காங்க, அடிச்சு போட்டுற போகிறாங்க. அதெல்லாம் பரவாயில்லடா, வாடா. என்னென்ன தேடிட்டு இருக்கீங்க? நானே எங்கள் அப்பாட்ட ரொம்ப நாளாக கெஞ்சி குத்தாடி ஒரு 100 ரூபா பணம் வாங்கி வச்சுருந்தேன் கடைக்கு போகலான்ட்டு. அது போய் தொலைஞ்சு போயிட்டுறா, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன 100 ரூபா காணா போச்சு, கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு 200 ரூபா அப்படின்னு பேப்பரில் விளம்பரம் போட்டுருங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா புத்திசாலியும் இந்த ஊரில் தான்டா இருக்கீங்க. டே லூசு, தொலைஞ்சது 100 ரூபா, கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு 200 ரூபாயா? டேய் பேலன்ஸ் காசு 100 ரூபா எடுறா. ஏன்டா? டேய் குட்ரா. நான் இந்தாங்கண்ணா வச்சுக்கோங்க. ஏய் பப்ஸு. டேய் சும்மா ஆடுறா, இந்தாங்கண்ணா. இல்லைடா பரவாயில்லடா. ஏய் ஏன்டா? எப்படி இருந்தாலும் வீட்டில் அடி வாங்க தான் போகிறேன். அந்த நாளாச்சும் அடி வாங்கமா இருக்கட்டுமே. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன்டா. கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றிடா தம்பி, ரொம்ப நன்றிடா. அண்ணா என்னடா தம்பி? அப்படி என்னண்ணா வாங்க போறீங்க? 888 சிகரெட் பாக்கெட் வாங்க போறேன்டா தம்பி. இவர் பெரிய கர்னரு, காசு கொடுக்குற பல்பா. அடி வாங்க ரெடியா இருந்துக்கோடா. எப்படி அடி வாங்கும் போது வலிக்காம தப்பிக்கிறது? வேணா ஒன்று பண்ணுறா, சட்டை மேலே சட்டையும், பேண்ட்டு மேலே பேண்ட்டையும் போட்டுக்கோ, அடிபடாது. ஓகே, செம ஐடியா.